லூக்கா 7:48. பாவம். பாவம்னா என்ன? மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பாவத்திற்கும் என்ன சம்பந்தம்? எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, பாவம் கழுவப்படணும். அந்த பாவத்தை உண்மையிலுமே எது கழுவ முடியும்? இந்த மாதிரி அநேக சந்தேகங்கள் இருக்கு. மனுஷனுடைய சமாதான குறைவு, மனுஷனுடைய வறட்சிகள், மனுஷனுக்கு நிம்மதி, சமாதானம் இல்லாத வலிகள், வேதனைகள், இதெல்லாமே கொண்டு வருகிறது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம். அந்த மனுஷனுக்குள்ளாக தோன்றுகிற பாவம். அந்த மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள். பாவம் என்பது வெறுமனையே நீங்க செய்கிற காரியங்கள்னால வரும் இல்லை. பாவம் பிறக்கும் பொழுதே உங்களோடு கூட வருகிறது. அப்ப இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்றது? இந்த பாவத்திலிருந்து எப்படி ஜெயித்து வர்றது? இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை யார் கொடுப்பா? அது எப்படி மெய்யான விடுதலை வேண்டும்? இந்த மாதிரி அநேக சந்தேகம் உங்களுக்குள்ளாக தோன்றலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளுக்கு பாவம் தான் காரணம்னு சொல்லி, அப்ப அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனுஷ வாழ்க்கையில் நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், எல்லாரும் இந்த வயதான பிறகுதான் இந்த பாவ உணர்வே ஒரு சில பேருக்கு வரும். பாவம் ஒன்று இருக்கு, பாவம் கழுவப்படணும், பாவம் கழுவினாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. உண்மைதான். பாவம் இல்லாம உங்களால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. ஆனா மெய்யா எந்த விஷயம் பாவத்தை கழுவும் அப்படின்னா ஏசப்பாவுடைய ரத்தம். ஏசப்பா எதற்கு இந்த பூமியில வந்தார்? ஏசப்பா எதற்கு இங்க வந்து அவ்வளோ பெரிய தேவன் தன்னுடைய மகிமை, தன்னுடைய பெரிய காரியம், தன்னுடைய ஆடம்பரம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்னா அப்ப பாவம் எவ்வளவு கொடுமையானதுன்னு யோசித்து கொள்ளுங்க. ஏசப்பாவோட ரத்தம் தவிர, அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் தவிர பாவத்தை கழுவ உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சிலுவையில தம்முடைய ஜீவனையும் தம்முடைய ரத்தத்தையும் கொடுத்தார். உலகம் பார்க்கும் பொழுது ஏசப்பாவை பாவம் பரிதாபமா பார்ப்பாங்க. பாவம் சிலுவையில அவரை அடிச்சுட்டாங்க, சிலுவையில அவரை தொங்கிட்டாரு, சிலுவையில அவரை காப்பாற்ற யாருமே இல்லை, பரிதாபமா பார்ப்பாங்க. ஆனா சிலுவையில ஏன் ஏசப்பா அறையப்பட்டார்? ஏன் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, ரத்தம் சிந்தப்படலைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒருபொழுதும் உண்டாகாது. ஆண்டவர் பர்பஸாதான் தம்முடைய ஜீவனையும் தம்முடைய ரத்தத்தையும் சிலுவையில கொடுத்தார். பெரிய தேவன், ஆண்டவருடைய தேவனாகிய பிதாவுடைய அனுமதி இல்லாம ஏசப்பா கிட்ட யாருமே வர முடியாது. ஏசப்பா ஜெபிச்சு கேட்டா 12க்கும் அதிகமான தேவ தூதர்களை பிதாவானவர் கட்டளையிட போதுமானதா இருந்தது. ஆனா கர்த்தர் எது ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த பூமிக்கு ஏசப்பா வந்ததே நம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காக தான். சிலுவை என்பது பரிதாபமான சின்னம் கிடையாது. அது ஒன்றுமில்லாத, உதவி இல்லாம ஒரு தனியா அனாதை போல தொங்குற சின்னம் கிடையாது. இல்லை, உலகம் அதை பரிதாபமா பார்க்கும். உண்மையாலுமே அது கிடையாது. அது என்னன்னா நம்முடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு வழிதான் அந்த சிலுவை. இயேசுவோடைய ரத்தம். ஏன்னா இயேசுவோடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அவரும் மனிதனை போல இருந்தார், மற்றவங்க போல. அப்புறம் எப்படி அவருடைய ரத்தம் பரிசுத்தமா இருக்கும் நீங்க கேள்வி கேட்கலாம். அதல்ல, அவருடைய பிறப்புக்கும் மற்ற மனிதர்களுடைய பிறப்புக்கும் உங்க பிறப்புக்கும் என் பிறப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். பரிசுத்தமான ரத்தம் தான் பாவங்களை கழுவ முடியும். வேற நீங்க என்ன செஞ்சாலும் பாவங்களை கழுவ முடியாது. நீங்க பிறந்ததுலேருந்து உங்களுடைய சேர்த்து வச்சவங்க சொத்துக்கள் எல்லாம் தான தர்மம் கொடுத்தாலும் பாவத்தை கழுவ முடியாது. நீங்க என்ன செய்தாலும் பாவத்திற்கு ஈடு இணை வரவே வராது. ஏசப்பாவுடைய ரத்தம் ஒன்றுதான் பாவத்தை கழுவும். இப்ப உங்களுக்குள்ள அநேக பேர் சமாதானம் இல்லாம தவித்து கொண்டிருக்கீங்க. வாழ்க்கையில குறைவு, தரித்திரம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவம் தான் உங்களுக்கு வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாம உங்களுக்கு பின்பாக துரத்தி கொண்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவங்கள் இன்றைக்கு கழுவப்படணும். அந்த பாவங்கள் இன்றைக்கு முற்றுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போகப்படும். கர்த்தர் அதனாலதான் இன்றைக்கு வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கார். ஏசப்பாவை தவிர, அவருடைய ரத்தத்திற்கு தவிர பாவத்தை மன்னிக்க உலகத்துல வேற எந்த அதிகாரத்திற்கும் எந்த வல்லமைக்கும் நிகர் கிடையவே கிடையாது. ஏசப்பா ரத்தம் ஒன்றுதான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் ஒன்றுதான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கழுவ முடியும். அதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசத்தை ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை ஊத்தி என்னுடைய பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை ஊத்தி என்னுடைய காரியங்கள் எல்லாம் போக்குங்க ஆண்டவரே, நான் பாவம் இல்லாமல் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். நம்ம உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லாது,
குறைவு வாழ்க்கையில் காணப்படுகிறது, பாடுகள் வருது, கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இதெல்லாம் எதனாலனா உங்களுக்குள்ள தோன்றப்படுகிற பாவம், சுத்தி இருக்கிற மனிதர்களோட போராட்டம், இது எல்லாமே பாவத்தின் விளைவாக தான் எவ்வளவு பாடுகளும் சகித்து கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் நீக்க இயேசுவோட ரத்தம் முஞ்சுதான். அவர் சிலுவையில தொங்கினது, சிலுவையில ஜீவனை கொடுத்தது, இது எல்லாவற்றையுமே செய்தது எதனாலனா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், உங்களுடைய காரியங்கள் போக்கப்படும். அதனால இயேசுப்பா சிலுவையில தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தார். அதை நீங்கள் விசுவாச ஆண்டவருடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க இன்றைக்கு கேட்கும் பொழுது கட்டாயம் ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிப்பார். கட்டாயம் ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு முற்றிலுமான விடுதலை கொடுப்பார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். யாரா வேணா இருங்க, நீங்க எந்த இடத்துல இருந்து வேணா கேளுங்க, எந்த மூலையில இருந்து வேணா கேளுங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்க பாவங்களை மன்னிக்க போகிறார். நீங்க விசுவாசி இயேசுப்பா என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே இப்படி அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமான ஆண்டவராக இருக்கார். உங்களுடைய விசுவாசம் தான். எங்கிருந்து வேணா கேளுங்க, நான் இங்க போன அங்க போடல, இப்ப இருக்கிற இடத்துல இருந்து முழங்கால் படிட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க நீங்க நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பாவங்களை வேரோடு கழுவார். எல்லா பாவத்துடைய ரத்தத்தை ஊற்றி கழுவார். உங்களுடைய பாவம் ரத்தாம்பரமா இருந்தால் பாரு, நீங்க யோசித்து கொண்டு நான் இவ்வளவு பாவம், பெரிய பெரிய கொடுமையான பாவம் செய்திருக்கேனே, என்னுடைய பாவத்தையும் கழுவார். அது எவ்வளோ பெரிய தவறா வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியம் வேணா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்படாதீங்க. இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி கேட்போம். உங்கள் பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்படும். விசுவாசத்தோட கேளுங்க, ஜெபிப்போம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக தேவனே, கிறிஸ்து இயேசுவே, இப்பராகிய ஆண்டவரே, நான் ஆராதிக்கும் தேவனே உமக்கு நன்றி ஐயா. அப்பா இது பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு பாவங்கள் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பாரா? நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே, பாவம் இருக்கிறதுனால நான் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாங்க. அநேக ஜனங்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பீராக. மீட்பராகிய தேவனே, கிறிஸ்து இயேசுவே, ராஜாதி ராஜாவே, அப்பா பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை நம்பி விசுவாசித்து பிள்ளைகள் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே அவர்கள் பாவத்தை மன்னிப்பீராக. இப்பொழுது இந்த பாவத்தை போக்குவீராக. இப்பொழுது இந்த பாவத்தை மன்னிப்பீராக. ராஜாவே இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆடுகள் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பாவத்தை நீர் மன்னிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ரத்தத்தை ஊற்றி இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த ரத்தத்தை ஊற்றி இந்த பாவத்தை மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே அந்த பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிங்க சுவாமி. இந்த பாவத்தை மன்னித்து உள்ளத்துக்குள்ள சமாதானத்தாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள், குறைவுகள், தேவையில்லாத காரியங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுங்காட்டுறே. உடைய சமாதானத்தால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. உடைய ஆவியால் நிறைத்தருளுங்க. உடைய அபிஷேகத்தால் நிறைத்தருளுங்க. பாவத்தை முற்றிலுமாக கழுவி அவர்களுக்குள்ள உடைய சந்தோஷத்தை கொடுக்கிறாங்க. உடைய ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாங்க. செய்ய பொறுமைக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனுடைய பாவத்தை மன்னித்து ஜனங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சமாதானத்தை கொடுத்து விட்டீர், நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து விட்டீர். அதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தை மன்னித்து ஜனங்களை ஆசிரியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.